ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஜி சோலார் எலக்ட்ரானிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி நம்ம வந்துட்டு மொபைல் பேட்டரியிலே வந்துட்டு எப்படி எமர்ஜென்சி லைட், மினி எமர்ஜென்சி லைட் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். அதுக்கு நான் இப்போ ஹீட் சிங்க் எடுத்துக்கிறேன். அதுக்கு பின்னாடி நான் மொபைல் பேட்டரி எடுத்துக்கிறேன். 2 பேட்டரி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1730 mAh பேட்டரி. இது 3.7 வோல்ட்டு. இது ஏற்கனவே நான் இது கம் போட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன் நான். சரிங்களா? இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பேட்டரி சார்ஜ் பண்ணுற TP4056ஓட ரீசார்ஜபிள் போர்டு இது. நம்ம மொபைல் சார்ஜர்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த போர்டில். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் 4 LED எடுத்துக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் புது சேனல். இது உங்களோட ஆதரவு இருந்தால் தான் என்னால் மேலும் மேலும் நிறைய வீடியோ போட முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்துன்னு இந்த எல்இடிலாம் நம்ம ஒட்டிக்கலாம் இதை. சரிங்களா? அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிக்விக்கோட இந்த க்ளூ கம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு எல்இடி நான் ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் நான் பாஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாவோட எல்இடியும் நான் ஒட்டிடுறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் இந்த சைடு ஆகும், இந்த சைடு ப்ளஸ்ஸும் இந்த சைடு மைனஸும் நான் கொடுப்பேன். சரிங்களா? அதேமாரி இந்த சைடில் இந்த டைரெக்ஷனில் இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 2 ப்ளஸ்ஸும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதை ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்கும், எப்படி ஒட்டியிருக்கேன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இது ஒட்டிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 1 வாட்டோட எல்இடி லைட்டு தான் இது. சரிங்களா? 1 வாட்டு, 1 வோல்ட் இல்லை, 1 வாட்டோட எல்இடி லைட்டு. அதேமாரி இந்த இதுவும் நான் ஒட்டிடுறேன் நான். அதேமாதிரி இந்த சைட்லேயே நான் ஒட்டிடுறேன் நான். இது ஏன் நான் ப்ளஸ்ஸை பார்த்த மாதிரி எல்லாமே இது பண்ணுறேன்னா உங்களுக்கு பேரல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக ப்ளஸ்ஸு. சரிங்களா? இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மைனஸு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு ஜாயின் பண்ண போகிறோம். மைனஸுக்கு இப்படி வயர் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இந்த போர்டில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். சரிங்களா? நான் வயர் ஜாயின் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த காப்பர் கம்பி மூலிமா நான் 2 ப்ளஸ்லேயே நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அதேமாரி இப்போ இந்த 2 ப்ளஸ்லேயே நான் திருப்பி நான் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி காட்டுறேன், ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இப்போ பாசிட்டிவ் ஃபுல்லாக நான் பேரல் பண்ணிட்டேன். 2 சைடு பண்ணி இது 2 சைடு பண்ணி நடுவில் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் ரெட் கலரில் நான் கொடுத்துருக்குறேன் வயரு. இப்போ நம்ம நெகட்டிவ் அதேமாரி நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இப்படி 2 வயரும் இப்படி ரவுண்டு மாரி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு நம்ம இந்த போர்டு கூட கனெக்ஷனை கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேட்டரியோட இது நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ நான் இதை நான் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஜஸ்ட் இந்த ரோல் மாரி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் நெகட்டிவ்க்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? பாசிட்டிவ்க்கு நேராக. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த பேட்ரி மூலிமா. சரிங்களா? பாருங்கள் 4 எரியுது பாருங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பிளாக் ஃபுல்லாக நெகட்டிவ் பிளாக் ஃபுல்லாக, ஏன்னா உங்களுக்கு புரியணும்னு சொல்லி தான் இந்த பிளாக் வயரும் இந்த ரெட் வயரும் நான் காட்டியிருக்கேன் நான். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நெகட்டிவ்க்கு இந்த நெகட்டிவ் வயரும், பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் வயரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 வயரை மட்டும் எடுத்துகிட்டு
நம்ம வந்து இந்த இதில் வந்து இது பண்ணி ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில். சரிங்களா? அது மூலியம் வந்து நம்ம சுவிட்ச் வந்து ரெடி பண்ணிடலாம். சரி, ஏன்னா சுவிட்ச் இருந்தால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 3.7 வோல்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறனால பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்துட்டு தாராளமாக இது எரியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த சுவிட்சை வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வந்து நான் செட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எல்லோ கலர் தான் பேட்ரி மைனஸு, இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பேட்ரி ப்ளஸ்ஸு. சரிங்களா? இப்போ அந்த பேட்டரியில் வர ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நான் அந்த போர்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அவுட் எடுக்கலாம். சரிங்களா? இந்த அவுட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ அவுட் மைனஸு, அவுட் ப்ளஸ்ஸு. சரிங்களா? அவுட் மைனஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருவோம், அவுட் ப்ளஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துடலாம். சிம்பிள் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம வந்து கஷ்டமே பட வேண்டாம், ரொம்ப ஈஸியான ஒர்க்கு இது. சரிங்களா? நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம சார்ஜ் போட்டு பார்த்துக்கலாம். இது சார்ஜ் ஏறிதான்னு பார்க்கலாம். சார்ஜ் ஏறுற மாதிரி தான் ரெட் கலர் லைட் எரியும், ஏறலைன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். சரிங்களா? நான் இப்போ இதுக்கு வந்து பின் எடுத்துருக்கேன், மைக்ரோ எஸ்டி கார்டோட பின்னு. சரிங்களா? நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ சார்ஜ் ஏறுது உங்களுக்கு க்ளீனாக தெரியும், ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள். சரிங்களா? இப்போ ஃபுல் ஆகிடுச்சுன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். அதேமாதிரி வந்து நீங்கள் எதனா வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு சார்ஜ் ஏறாது பதிலாக வந்து ப்ளூ கலர் லைட் தான் உங்களுக்கு எரியும். சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ப்ளூவில் எரியும். மிஸ்டேக் எதனா பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் லைட்டில் எரியும். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த பல்பு வந்து நான் வந்து இந்த அவுட்டில் வந்து நான் செட் பண்ணிடுறேன். அது முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுவிட்சை செட் பண்ணிடலாம். செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன் நான். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்துட்டு நெகட்டிவும் பாசிட்டிவும் நான் எடுத்தாச்சு. சரிங்களா? பேட்ரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெகட்டிவ் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த பிளாக் கலர் ஒயிட்லேயே வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? அவுட்டோட நெகட்டிவும் வந்து இங்கே இதில் கொடுத்தாச்சு. அதேமாதிரி அவுட்டோட பாசிட்டிவ் வந்து நேராக இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்விட்சில் வந்துட்டு ஒன் சைடு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்லேருந்து எடுத்த அவுட்டோட ரெட் பாசிட்டிவ் வந்துட்டு இந்த பாசிட்டிவில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வீட்டிலே நம்ம வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யலாம். சரிங்களா? ஏன்னா இதுக்கோசம் நம்ம வந்துட்டு கடையில் போய் காசு கொடுத்துட்டு 800 900 கொடுத்து நம்ம வாங்கணும்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் வந்து பழைய வந்துட்டு பேட்ரி இருந்துச்சுன்னா, இப்போ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கியா பேட்ரியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹுவாயோட பேட்ரி, 2 பேட்ரியும் தான் நான் பேரல் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸுக்கும் நான் வந்துட்டு பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹீட்டுக்கு வந்து இந்த லைட்டோட ஹீட்டு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த ஹீட் சிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஹீட் சிங் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த பல்பு வந்து சீக்கிரமாக வந்து ரிப்பேர் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நான் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எல்லார் வீட்லேயும் வந்து இது ஈஸியாக செய்யலாம் இது. சரிங்களா? ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. இந்த பல்பு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 8 ரூபா 7 ரூபா தான் இருக்கும். இந்த 1 வாட்டோட 3.7 வோல்ட்டோட இந்த சிப் பல்பு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வரும். உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து ஒன்றும் இல்லை, டஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது இது வந்து எவ்வளோ நாள் வரும்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது நீங்கள் வீட்டிலே வந்து செஞ்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கோசம் நீங்கள் கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கி இது பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஏன்னா வந்து உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். ஸோ அதனால் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 116 தான் வந்திருக்கு. சரிங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா லைக்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான வீடியோ, வீட்டில் லேடிஸ் கூட செய்யலாம். சரிங்களா? சின்ன சின்ன பசங்க வந்து செய்யலாம். இது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி எடுத்து பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா வீடியோவும் பாருங்கள், நான் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கிறேன் நான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.